வெல்கம் டு மை சேனல். ரெஸ்யூமே முதல் இன்டர்வியூ வரை இதில் பார்ட் ஒன்ல ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ பார்ட் டூவில் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பிஃபோர் த இன்டர்வியூக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்வியூட சக்ஸஸ்க்கு முக்கிய காரணமே நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன் பண்ணுறீங்கன்றது தான். இந்த கான்ஃபிடென்ஸ் கம்ஸ் வித் ப்ரிப்பரேஷன். இன்னொன்று, அந்த நெர்வஸ்னஸ் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய முக்கியமான ஆயுதமே இந்த ப்ரிப்பரேஷன் தான். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படியெல்லாம் பண்ணுன்றதுக்கு ஒரு 7 டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்டர்வியூக்கு போகக்கூடிய அந்த நிறுவனத்தை பற்றி சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதில் கிடைக்கும்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் கிடைக்கும், இல்லாட்டி லிங்க்டின் பேஜ் இருக்குது, கூகுள் சர்ச்சில் கூட இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். என்ன இந்த நிறுவனம் என்ன பண்ணுது, என்ன மேனுஃபேக்சரிங்கா இல்லாட்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா, என்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுது, என்ன விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அடுத்தது, இந்த இந்த நிறுவனம் எந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தது. பேங்கிங் இண்டஸ்ட்ரியா, ஒரு பேங்க்குக்கு போறீங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி அதை சேர்ந்தது, அந்த இண்டஸ்ட்ரி ஜென்ரலாக இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதையும் பார்க்கணும். அப்புறமா இந்த நிறுவனம் எத்தனை வருஷமா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளோ பிரான்ச் இருக்கு, அதோட டாப் மேனேஜ்மெண்ட் சிஇஓ எம்டி எல்லாம் யாரு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதை தவிர எனி நியூ ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் இந்த கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கா, இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பேன்ஷன் பிளான் எதுவும் இருக்கா, நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இப்போ ரீசெண்டாக அவார்ட் பண்ணியிருக்காங்களா அந்த கம்பெனிக்கு, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது எப்போ உதவும்னா, அந்த உங்களுக்கு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கலாம், வாட் டு யூ நோ அபவுட் அவர் கம்பெனி அப்படி கேட்கலாம், இல்லாட்டி ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின் அவர் கம்பெனி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா உங்களுக்கு சஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது சொல்றதுக்கு சஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா நீங்க கான்ஃபிடென்ட்டா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணியிருக்க இந்த ஜாப், இந்த ரோலுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, என்னென்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அது தவிர என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படுது, இதெல்லாமே அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல பிரீஃபாக இருக்கும். ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஒரு தடவை தரவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்யூமே ஏற்கனவே அனுப்பியிருப்பீங்க, அதையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ ரெஸ்யூமேன்றது நத்திங் பட் யுவர் இன்டர்வியூ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர்ட் பை யூ. நீங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த ரெஸ்யூமையை. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி இந்த ரெஸ்யூமே ஒன்லி. நீங்கள் ஏற்கனவே இந்த ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த ஜாப் அப்ஜெக்டிவ் இதெல்லாம் கெரியர் அப்ஜெக்டிவ் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தான் போட்டிருப்பீங்க. அப்போ ரெண்டையும் ஒரு தடவை மேட்ச் பண்ணி நல்லா தரவாக பார்த்துக்கணும். இதில் கேட்கலாம் கொஸ்டின், ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் ரோல், ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின் எஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லாட்டி ஒரு காமர்ஸ் கிராஜுவேட், ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின் எஸ் அன் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும்போது நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ஆன்சர் பண்ணலாம். இன்டர்வியூல இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் கரிக்குலம் சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். இதை தவிர சில காமன் கொஸ்டின்ஸ் இருக்குது, இது ஒவ்வொரு இன்டர்வியூலையும் கேட்குறாங்க. டு ஸ்டார்ட் வித், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், வாட் ஆர் யுவர் வீக்னஸஸ், வாட் ஆர் யுவர் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல், ஒய் வி ஷுட் ஹையர் யூ. இப்படியே ஒரு 10-15 கொஸ்டின் இருக்குது. கடைசியில் கேட்கலாம், டு யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ். இப்படி இந்த கொஸ்டின்லாம் நீங்க இந்த காமன் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். இதுக்கெல்லாமே நீங்க ஆன்சர் தயார் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணலாம். உங்களை இங்கிலீஷ் வீக்னஸ் கூட நீங்க இதில் ஓவர் கம் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி ஆப்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நல்லா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். என்னோட இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல ஒவ்வொரு இந்த கொஸ்டின் இருக்கும், ஸ்டார்டிங் வித் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சாம்பிள் ஆன்சரும் கொடுக்க போறேன். இது வரப்போற வீடியோஸ்ல வரும், நீங்க பார்க்கலாம். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபார்ம் பெட்டர். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இது வச்சுட்டீங்க, நோட்ஸாக கூட எழுதி வைக்கலாம். ஒரு ஷார்ட் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்டர்வியூவில் நம்ம போய் எழுத போகிறதில்ல, வி ஹவ் டு டாக், கம்யூனிகேட். அப்போ அது எப்படி பண்ணுறோன்றத ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிற எக்ஸாம்னா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா மிரர் முன்னால் நின்று லவுடாக பேசணும்.
ஒரு கொஸ்டினை நீங்களே கொஸ்டின் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோன்னு ஆரம்பிச்சு பேசணும். அப்போ மிரரில் வந்து உங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக பேசுறீங்க, ஐ கான்டாக்ட்ஸ் எப்படி கரெக்டாக பார்த்து பேசுறீங்களா, இதெல்லாமே நீங்களே அப்சர்வ் பண்ணலாம். இது ஒரு விதம். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை திருப்பி திரும்பி பார்க்கலாம். அப்போ வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறலான்றத அதில் பார்க்க தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும். இது வந்து நீங்க இன்டர்வியூல போகும்போது இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ப்ரிப்பேர் தென் பிராக்டிஸ். இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிராக்டிஸ் தான் மாக் இன்டர்வியூ. உங்களோட சிப்ளிங்ஸ் இல்லாட்டி அதான் கூட பிறந்தவங்க இல்லாட்டி பேரண்ட்ஸ் இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கு மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண சொல்லலாம். இது என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கேட்கறது நீங்க உட்காந்து பதில் சொல்லணும். ஒரு இன்டர்வியூ என்வாயர்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து அவங்க ஒரு சேர்ல உட்கார நீங்க ஒரு சேர்ல உட்காந்து பதில் சொல்லலாம். இது ஆக்சுவல் இன்டர்வியூ போறப்ப இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாக் இன்டர்வியூ செஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது. நானும் வந்து மாக் இன்டர்வியூ செஷன்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டக்ட் பண்றேன். இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடியில நீங்க வந்து டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி நீங்க உங்களை அதுல என்ரோல் பண்ணிக்கலாம். இன்டர்வியூக்கு போகும்போது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். அதெல்லாம் என்னென்னன்றது இன்டர்வியூ கால் லெட்டர்லயே இருக்கும். இல்லாட்டி கூட நீங்க முதல்ல இதெல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கணும். என்னென்ன நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல ரெஸ்யூமே ஒரு 3-4 காப்பி எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். கவர்மெண்ட் ஐடி அது ஆதார் கார்டு இல்லாட்டி வேற என்ன ஐடி இருக்கோ அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து போட்டோக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எதுக்கும் ஒரு வச்சுக்கலாம். ஒரு 5-6 காப்பி வச்சுக்கலாம். அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த ரெஸ்யூமேவை எடுத்து பார்த்து அதுல என்னென்ன இண்டிகேட் பண்ணியிருக்கணும் அதுக்கான மேட்சிங் சர்டிபிகேட்ஸ். முதல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிகிரி சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட், 10th சர்டிபிகேட் இதெல்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இன்டர்ன்ஷிப் போனதுக்கான அந்த சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் ஆஃப் சர்டிபிகேட் அது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது லெட்டர் ஆஃப் உங்க ஸ்கில்ஸ் சம்பந்தமான சர்டிபிகேஷன் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கணும். ஏதாவது உங்களை லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன் ஏதாவது கிடைச்சிருந்தா அதுக்கான சர்டிபிகேட்ஸும் வச்சுக்கணும். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் முதல்ல தயார் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இன்டர்வியூ அன்னைக்கு டென்ஷன் எல்லாம் போகலாம். இன்டர்வியூக்கு போட்டு போற ட்ரெஸ்ஸை ஒரு வாரத்துக்கு முன்னே தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. இருக்கிற ட்ரெஸ்ல நல்ல ட்ரெஸ் ஒரு என்னன்னா வேணும் ஒரு ஃபார்மல் அவுட்ஃபிட்டா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து சுருக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அயன் பண்ணி நல்லா போட்டு போகணும். டீசென்ட் லுக் இருக்கணும். அதே மாதிரி ஷூவும் வந்து நல்ல பிளாக் ஷூ இந்த மாதிரி போட்டு போகணும். இதுக்கு முன்னால உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி உங்க சீனியர்ஸோ அதே கம்பெனியில ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க உள்ள ட்ரெஸ் கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒருவேளை டை இந்த பையங்க வந்து டை கட்டிட்டு போகணும். ஈவன் சில கேர்ள்ஸே ஓவர் கோட் போட்டு போகணும். இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. அதுபடி நம்மளை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகணும். டை இதுவரையில கட்டவே இல்லைன்னா கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அன்னைக்கு டையை கட்டிட்டு போனா பேசும்போது அது கஷ்டமா இருக்கும். டையை கட்டியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஹெவி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடக்கூடாது. அதாவது ஈவன் வாட்சே பெரிய வாட்ச் இல்லாட்டி விரலெல்லாம் ரிங் அப்படிலாம் போடக்கூடாது. சிம்பிளா இருந்துக்கணும். சிம்பிள் க்ரூமிங் மேக்கப். அதே மாதிரி பாய்ஸ் வந்து பியர்டு வச்சிருந்தா பியர்டை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நல்ல டீசென்ட் லுக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த வீடியோல எப்படியெல்லாம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை பார்த்தோம். இதெல்லாம் தவிர மென்டலி வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். நம்ம மன ரீதியாகவும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தேவை. இந்த இன்டர்வியூ நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்றோம், கட்டாயமா கிடைக்கும். கிடைக்காம போனா கூட என்ன, நம்ம அடுத்து இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், அதுல கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட போனோம்னா வெற்றி அடைவது நிச்சயம். இப்ப அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டென்ட்ஸ் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. Till we meet in the next video, it's goodbye from me.